சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கும் என்று சொன்னார். இந்த நிலையில் செயல் தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலினை மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி காணுகிற போது மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார். தன்னுடைய ரகசிய தகவல்கள் எப்படியோ வெளிவந்து விட்டதே, திரு சுப்புலட்சுமி ஜெகதீசன் வாயிலாக சொல்லிவிட்டார்கள் என்று பதட்டத்தோடு தான் நேற்றைய தினம் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள். இது குறித்து தலைமை கழகம் வெளியிடும் என்று சொன்னார்கள். இதிலிருந்து ஒரு உண்மை என்னவென்று கேட்டால், அத்தனை செயல்களும் அவர்களுக்கு பின்னால் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் இயக்குவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கான சூழ்ச்சிக்கான சதி வலையை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னி தந்திருக்கிறார்கள். அதன்படிதான் திரு பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை இந்த நேரத்திலே வைக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காரணத்துக் கொண்டும் எந்த சூழ்ச்சிக்கும் இரையாகாத ஒரு மகத்தான பேர் இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் மாற்றி காட்டுகிற கடப்பணியில் சின்னம்மா அவர்கள் ஆட்சியும் முதலமைச்சராகவும் மிக விரைவிலேயே வருவார்கள் என்கிற நல்ல செய்தியை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது மேதகு ஆளுநர் அவர்களை பெருமதிப்புக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு மேலும் மேதகு ஆளுநர் அவர்கள் 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களை 10-15 நிமிடத்துக்கு அனுப்பிவிட்டு 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். இது குறித்து இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலும் பிரதமரிடத்திலும் உள்துறை அமைச்சரிடத்திலும் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்தவுடன் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்போம் என்றுதான் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக அரசு விடுதியில் இருக்கிறார்கள். ஆங்காங்கே அவர்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் தங்கி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போதுமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த இயக்கமாக இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். மிக விரைவிலேயே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சந்திக்க இருக்கிறீர்கள். அனைவரும் மேதகு ஆளுநர் இடத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். சட்டமன்றம் கூட்டத்தொடரிலே வருவார்கள். மிக விரைவில் நீங்கள் அழைத்தால் அத்தனை பேரும் வந்து சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதில் குற்றச்சாட்டு வைப்பது ஓ பன்னீர்செல்வம் அணி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை தூண்டிவித்துக் கொண்டே இருக்கிறது. இதில் எந்த விதமான ஆச்சரியங்களுக்கு இடமில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு 10 பேர் 5 பேர் அங்கங்க தங்கி கொண்டு ஒரு நேரத்தில் இருப்பதை வேறு ஒரு செய்திகளாக சொல்லிவிடக் கூடாது.